ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு பிரியாஸ் கிச்சன். நான் உங்கள் பிரியா தான் பேசுகிறேன். இன்றைக்கி சூப்பரான வேர்க்கடலை முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் இது ரைஸ் பவுடரு, பச்சரிசி மாவு பவுடர் ஃப்ரெண்ட்ஸ். இது ட்ரை ஆகிடுச்சு. பச்சரிசி மாவு கூட பச்சைதாக கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் ட்ரை பவுடர் யூஸ் பண்ணுறதுனால முறுக்கு சூப்பராக கிறிஸ்பியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெட் சில்லி பவுடர், வீட்டில் அரைச்ச பவுடரு. இது கூட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எவ்வளோ சால்ட் தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கினா போதும். வேர்க்கடலை நல்லா வறுத்துட்டு நல்லா இது மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அந்த பவுடர் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை பவுடர் சேர்த்துக்கின்னு இது ஒரு 1/2 kg அளவுக்கு இருக்கும். இந்த பவுடர் மொத்தம் அப்படியே சேர்த்துக்கின்னு நல்லா கலந்து விட்டுக்கணும். இது கூடவே ஒரு 200 கிராம் அளவுக்கு கடலை பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை அப்படின்னுவாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் 200 கிராம் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகி வரலும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த மிளகாத்தூள், உப்பு, இந்த வேர்க்கடலை பவுடர், இந்த பொட்டுக்கடலை பவுடர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கலந்து விட்டுக்கலாம். முறுக்கு டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவுளில் செய்வாங்க, உளுத்தம் பருப்பில் செய்வாங்க, கடலைப்பருப்பில் செய்வாங்க, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, எத்தனோ வெரைட்டிஸ் இருக்கும். மைதாவில் செய்வாங்க. இது ஒரு வெரைட்டி. வேர்க்கடலை செய்யறதுனால டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்துக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான். இப்போது இது ஹீட் பண்ண எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சூடாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பபுள் வருது. எண்ணெய் கொஞ்சமாக ஒரு 2-3 கரண்டி சேர்த்துக்கினா போதும். இது கிறிஸ்பியாக இருக்கும். முறுக்கு சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருக்கும். அப்படியே நான் ப்ரெஸ் பண்ணால் அப்படியே நொறுங்கி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு கிறிஸ்பி இருக்கும். நீங்களே பார்ப்பீங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூடாக எண்ணெய் ஊற்றுறதுக்குள்ளே நல்லா சூடாக இருக்கும். அதுக்கு நான் கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இது மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா ஹீட் பண்ண தண்ணி தான் போட்டு நம்ம மாவு பிசைய போகிறோம். சாதா தண்ணியோட ஹீட் பண்ண தண்ணி, சுடு தண்ணி ஊற்றி பிசையும் போது நல்லா முறுக்கு இன்னும் கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பிடிச்சா மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். எண்ணெய் நான் கொஞ்சமாக தான் சேர்த்தேன், ரொம்ப கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப சேர்த்த தெகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி எப்படி சுடுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். முறுக்கண்ணாவே எத்தனோ வெரைட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது என் ஸ்டைலு. வேர்க்கடலை, பொட்டுக்கடலை 2 மிக்ஸ் ஆகி பண்ணுறது செம்ம டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போனா தான் நான் வீடியோ போட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ரொம்ப பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணுற லைக்கு என் வீடியோ சில பேருக்கு ரீச் ஆகும். நான் ஒரு ரிக்வஸ்ட்டாக தான் கேட்குறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த உருண்டைங்க எதுவும் இல்லாமல் உடச்சி நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ கரண்டி எடுத்து வச்சுட்டு கையிலவே நல்லா தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருண்டெல்லாம் உடச்சி நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாக இல்லாமல் முறுக்கு பதத்துக்கு நம்ம மாவு பிசையணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். மிளகாத்தூள், அந்த வேர்க்கடலை பவுடர், பொட்டுக்கடலை பவுடர், உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகி வரலும் நல்லா பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கூட உருண்டைங்க இல்லாமல் நல்லா இது மாதிரி அழுத்தம் குத்து நல்லா பிசையணும். நம்ம எப்படி சப்பாத்தி மாவு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நல்லா பிசையணும். அப்போ தான் முறுக்கு பிழியறதுக்கு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மாவு பிசையும் போது உங்களுக்கே தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பச்சரிசி மாவு தான் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முறுக்குக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ அந்த முறுக்கு குழா எடுத்து நம்ம முறுக்கு பிழிஞ்சிக்கணும். நான் இது மாதிரி முறுக்கு கொய்யா 3 இது இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், சாதா தான் இது.
இதில் தான் நான் முறுக்கு பிழிய போகிறேன் இன்றைக்கி. ஒரு ஜல்லிக்கரண்டி மேலே எண்ணெய் கொஞ்சம் பூசிட்டு அது மேலே புளிஞ்சு விட்டுக்கலாம். இதிலவும் இந்த முறுக்கு குழாலவும் நம்ம நல்லா எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் நல்லா முறுக்கு பிழியறதுக்கு நல்லா இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பூசிட்டு இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து அந்த குழாயில் போட்டுட்டு நம்ம முறுக்கு பிழிஞ்சிடலாம். அந்த எண்ணெய் சேர்க்கறதுனால ஈஸியாக நம்மளுக்கு இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு முறுக்கு பிழியலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக வருது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். நம்மளுக்கு எந்த டிசைன் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பெருசாகவும் சின்னதாகவும் இது மாதிரி செஞ்சுக்கினா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுப்பில் செய்கிறதுனால டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று பிழிகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிழியறதுக்கு ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் மாவு பக்குவம். நம்ம எந்த அளவுக்கு மாவு தண்ணி சேர்த்து நல்லா மாவு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு முறுக்கு பிழியறதுக்கு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று ஒன்றா பிழிஞ்சு போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டெக்ஸ்சர் எவ்வளோ சூப்பராக வருது. இன்னும் நம்ம பெருசாக வேணாலும் பெருசாக போட்டுக்கலாம், சின்னதாக வேணும்னா சின்னதாக போட்டுக்கலாம். முறுக்குலவே டிசைன் இருக்குது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரிப்பன் மாதிரி ஸ்டார் மாதிரி அது மாதிரி கூட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நம்ம விருப்பம்தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கெல்லாம் முறுக்கு பிழிஞ்சு விட்டாச்சு. இப்போ முறுக்கு நல்லா வெந்து வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அடுப்பில் செய்கிறதுனால டேஸ்ட் அருமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ திருப்பி விடணும், அப்போ நல்லா ஈக்குவலாக வெந்து வரும். பாருங்கள், சூப்பராக முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. அந்த ஆயில் பபுள்ஸ் எல்லாம் அடங்கிட்டால் நம்மளுக்கு சூப்பராக கிறிஸ்பியான வேர்க்கடலை முறுக்கு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வெந்துருச்சு. இன்னொரு 2 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆயில் பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிட்டால் செம்மையாக முறுக்கு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துடலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக ஹெல்த்தியாகவும் இருக்கும். லாஸ்ட்டில் நாங்கள் முறுக்கு சுட்டாச்சு. ஒன்று உடச்சி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நொறுங்குதுன்ட்டு. ஆல்ரெடி அவல் முறுக்கு பிரியாஸ் கிச்சனில் இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக கிறிஸ்பியாக டேஸ்டியாக முறுக்கு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.